எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ் வீராசாமி. தொடர்ந்து அதிமுக ஒரு செங்குத்து பிளவை நோக்கி போறதை நம்மால கண்கூடா பார்க்க முடியுது. முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் அதிரடியா விலகி இருக்கிறாரு. தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தி விலகி இருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? செம்மலை முக்கியமான தலைவர், உறுதியான கட்சிக்காரரு, செல்வாக்கானவர். 2009 ஜெயலலிதா பெண்ணுடைய சந்திக்கும் போது சேலத்தில் ஜெயித்து கொடுத்தவர், தாராமங்கலத்தில் சுயேட்சையா ஜெயித்தவர், கட்சிக்கு விசுவாசி, ஓபிஎஸ்க்கு ஆதரவாட்டு சசிகலா கேண்டிடேட் ஆட்டு சிஎம் ஆட்டு எடப்பாடி இருக்கும்போது சேலத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நடத்தி காட்டினவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சேலத்தில் செம்மலையால் கூட்டப்பட்டது. பெரிய கூட்டம் திரண்டது. வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் உறுதியான கட்சிக்காரர். நம்மளே அவரை அங்கிருந்து கிளப்பிடலான்னு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கூட அசையாம கட்சி பற்றுதலோட தெளிவா நின்ன ஒரு அண்ணன் செம்மலை. பட் அவருக்கும் எடப்பாடிக்கும் அவருக்கும் பரஸ்பர நம்பிக்கையின்மை உருவாயிற்று. எடப்பாடியால அவரை என்டர்டெயின் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிங்கிற லெவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளவுல அதிமுக ஆல்டர்னேட்டிவ் போர்ஷன்ல இருந்து ஸ்லிப் ஆகி 3வது போயிட்டு, ஆல்டர்னேட் போர்ஷன்ல ஸ்லிப் ஆகி அதிமுக 3வது போயிட்டு, 3வது போனதும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவு சிவி சண்முகம் விழுப்புரத்துல செல்வாக்கானவர், இவர் வேலுமணி கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கானவர், தென் இவர் அன்பழகன் தர்மபுரியில் செல்வாக்கு, வீரமணி அவர் அங்க வடார்காடு அந்த அரக்கோணம் அந்த பொலிட்டிக்குள்ள செல்வாக்கு, நத்தம் விஸ்வநாதன் அவர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நத்தம் விஸ்வநாதன் வர்சஸ் திண்டுக்கல் சீனிவாசன். நத்த விஸ்வநாதன் ஜெயித்துட்டாரு. நத்தம் விஸ்வநாதனுக்கும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்கு. ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு நத்தம் விஸ்வநாதன் அங்க இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ இது இந்த பகுதியில அவரை கண்டிப்பா பாதிக்கும். இந்த பகுதியில கண்டிப்பா பாதிக்கும். நம்ம பேன் தமிழ்நாடு லீடர் எடப்பாடி தான். அது நம்ம இனிமே அதை மறுத்துட்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம 2024 அவரை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம், வச்சோம். 2026 ஐடென்டிஃபை த எனிமின்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்ற மாதிரி எடப்பாடி தான் எனிமின்னு சொல்லி எடப்பாடிக்கு எதிராக அவ்வளவு இதயம் பண்ணோம். நம்ம எடப்பாடிக்கு ஒவ்வொரு மூவியும் நம்ம ஸ்கட்டில் பண்ணோம். பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா அது கொடுக்க வேண்டியதுதான், நாளைக்கு கொடுக்கப்படணும், அது வேற விஷயம். பட் எடப்பாடிக்கு ஒரு அரசியல் மூவா இருக்கும்போது இந்துக்களின் தந்தை ஐயா தாழ்லிங்க நாடார் RSS விழாவில் நாக்பூர்ல கலந்துக்கிட்டு சிறப்பு அழைப்பாளராக நாக்பூர் RSSல கலந்துக்கிட்டு பால் தாக்கரைக்கிட்டேயே தமிழர்கள் தேசபக்தர்கள்னு நிறுவனவர் ஐயா தாழ்லிங்க நாடார், அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் மூவை நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஸ்கட்டில் பண்ணோம். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது கூட நம்ம அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடப்பாடி தோத்தாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலங்கிறத நம்ம பேசணும். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு டிக்கெட் கிடைக்காது, அவருக்கு ஏன் ராஜ்யசபா கொடுக்கல, மந்திரி ஆகல, அவரை ஏன் பயன்படுத்தலைங்கிறதெல்லாம் நம்ம முன்னெடுத்தோம். ஏன் விஜய் செங்கோட்டையனை கட்சியில சேர்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லும்போது செங்கோட்டையன், லோகேஷ், இவர் நம்ம திருநெல்வேலி RS முருகன் ஒரு முக்கியமான ஆளு, திருநெல்வேலி RS முருகங்கிறவர், அவரு நம்ம தம்பி ரிட்டையர் பட்டி நாராயணன், சுப்பிரமணியம், இவர் ராஜலட்சுமி கேண்டிடேட் ஆகல. தென் இப்படி அந்த டிசிடன்ஸ் நமக்கு தெரிஞ்ச அத்தனை ஒரு பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எம்ஜிஆர் பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமிய செங்கோட்டையன் பலகீனப்படுத்துறாருங்கிறத நம்ம இவங்க செங்கோட்டையன் கூட அந்த MP சத்யபாமா எல்லார் பேரையுமே நம்ம சொல்லி இது பண்ணோம். ஏடிஎம்கே டிசிடெண்டா இருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். இதுல ரிட்டையர் பட்டி நாராயணனும் திருநெல்வேலி RS முருகனும் பேரெல்லாம் நம்ம RS முருகன் திமுக போயிட்டு தான் வந்தாருனாலும் கூட எல்லா இதுவும் பண்ணி எடப்பாடிக்கு எதிராக பழைய அதிமுக காரங்கள்லாம் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருங்கிற எல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் செயல்பட்டோம். களத்துல இருந்து செயல்பட்டோம். எல்லா இதுவுமே நம்ம செய்தங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆனா அதை மீறி அவர் தமிழக அளவில் அதிமுகன்னா எடப்பாடின்னு தான் இருக்கிறாருங்கிறது உண்மை. அதே வழியில லோக்கலா அந்தந்த ஏரியாக்கள்ல அவங்க எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியுங்கிறதும் 100க்கு 100 உண்மை. அந்த வகையில இன்னைக்கு செம்மலை விலகல் எடப்பாடியை பெரிய அளவு பலகீனப்படுத்தும். எந்த வன்னியர் சமூகம் அவருக்கு பேக் பண்ணிச்சோ அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சிவி சண்முகம், வீரமணி,
அன்பழகன், செம்மலை இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக போறது. அவங்கவுங்க செல்வாக்கான அந்த பகுதியில் கண்டிப்பா வந்து எடப்பாடியை பாதிக்கும். KP முனுசாமி கிருஷ்ணகிரிக்காரர் மட்டும்தான் கூட இருக்கிறார், மற்றவங்க எல்லாம் போறாங்கன்னு சொல்லும்போது அந்தந்த லோக்கல் லீடர்களால ஒரு பாதிப்பு எடப்பாடிக்கு வரத்தான் செய்யும். அது ஏற்கனவே ஆல்டர்னேட்டிவ் தாண்டி 3வது போன அதிமுக வந்து ஒரு செல்வாக்கு வளையத்தை இழக்கும். அதே வேளையில் தேவகவுடா மாதிரி JDS மாதிரி அவரு ஒரு 20 விழுக்காடு எடுத்திருக்காருல, நம்ம சொன்ன இவ்வளவுத்தையும் மீறி தானே எடுத்தாரு. டு பி ஆனஸ்ட், அந்த ஓட்டு அவர் தலைமைக்கு தமிழக அளவுக்குள்ள நிற்கத்தான் செய்யும். பட் பலகீனம் அடையும். இது நம்ம இன்னைக்கு சொல்லல, 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ இரட்டலையோ அவர் விட மாட்டாரு, பிடிச்சதை விட மாட்டாரு. அவர் கையில தான் அது இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். அதே மாதிரி அவர் கையில இருக்குது. அந்த புள்ளிக்குள்ள அவருக்கு இணையாட்டி பேன் தமிழ்நாடு லீடர் வந்து இல்லை. ஸோ அந்த பிளஸை நம்ம தெளிவா பதிவு பண்ணி தான் ஆகணும். அது வந்து 2019 அவர் சிஎம்ஆனு கண்டஸ்ட் பண்ணது, 21 அவரை சிஎம்ஆனு பார்லிமெண்ட்டை பார்த்தது, 21 அவர் இரட்டை தலைமையில் சிஎம்ஆனது, 19, 21 விடுங்க, 24 ஒற்றை தலைமை தான். அது 24க்கு பிறகு செங்கோட்டையம் போனது அவரை பாதிச்சது. அது விஜய்க்கு ஒரு லிப்ட் ஆச்சு. இப்போ வந்து இவ்வளவு போயிருக்காங்க, இதுவும் விஜய்க்கு தான் லிப்ட் ஆகுறது மாதிரி தெரியுது. ஸோ எக்ஸோடஸும் அதிமுகவில் இருந்து விஜய் நோக்கி வந்து பல பகுதிகளில் வந்துட்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இது யதார்த்த உண்மை நிலைமை. சார், இந்த அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இது முடிந்திருந்தாலும் கூட இதுல திருமாவளவனுடைய ரோலை பத்தி பலரும் இப்பவும் பேசுறாங்க. திருமாவுடைய நேர்காணல் எல்லாம் தொடர்ந்து அந்த கேள்விகள் கேட்கிறாங்க. அவர் வந்து அழைப்பு வந்தது உண்மைதான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு, அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது 2 MLA இருக்கக்கூடிய திருமாவளவன் சிஎம்ங்கிற அளவுக்கு வர முடியும்னா இதை வந்து 4 MLA இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் பாசிட்டிவா பார்க்கணும். நம்ம எல்லாருமே இதை வந்து எல்லா கட்சிகளுமே மும்முனை போட்டியாட்டு தமிழக களம், அரசியல் களம் கர்நாடகா மாதிரி வந்ததுல இதை ஒரு பாசிட்டிவா பார்க்கணும். யாருக்கு எப்போ சிஎம் சான்ஸ் அடிக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகள் இடையில காமன் கேண்டிடேட்டா கூட ஒருத்தர் சிஎம்ஆ வந்து உழைச்சா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணா உட்கார்ந்துடலாம். ஸோ 2 MLA உள்ள ஒருத்தருக்கு சிஎம் சான்ஸ் வருது. அதை கெடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் வந்து திருமாவளவன் சிஎம் ஆனார்னா அந்த இடம் வந்து சிவி சண்முகம், இவர் வேலுமணி இவங்கெல்லாம் பவர் ஆயிடுவாங்க. வீரமணி, அன்பழகன் இவங்க எல்லாமே, நத்தம் விஸ்வநாதன் போன்றவங்க எல்லாம் பவர் ஆயிடுவாங்கன்னு அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள திருமாவளவனுக்கு கட்டை போட்டது இவர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப அவர் என்ன பாக்குறாரு, அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய யாரும் அதிகாரத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு அவங்க தெளிவா போறாரு. அப்ப நான் இந்த சூழல் 2 MLA இருக்கவரே மும்முனை போட்டிக்குள்ள கலாமஞ்சம்புரம் சிஎம் ஆக முடியும்னா யாருக்கும் தமிழ்நாடு களத்துக்குள்ள எதிர்காலத்துல சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும்ங்கிறத நம்பிக்கையோட எல்லாருமே தமிழ்நாட்டுல கான்பிடண்டா அரசியல் பண்ணலாம். கான்பிடண்டா இருங்க அன்புமணி, 2 பேருக்கு சிஎம் சான்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு 4 பேருக்கு கண்டிப்பா வரும். அன்புமணி அரசியல் சூழ்நிலையில தாவேக அமைச்சரவை ஒரு 8 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க, இன்னும் விரிவுபடுத்தப்படல. இதுல ராஜ்மோகனுக்கு கொடுக்கப்பட்டது பெரும் பேசு பொருளானது. இங்க பாருங்க, ஒரு ஆதி திராவிடருக்கு பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய இந்த விரிவுபடுத்தப்படும் போது எஸ்பி வேலுமணி டீமுக்கு கொடுக்கப்படுமா? காங்கிரஸுக்கு இன்னமும் அமைச்சரவை கொடுக்கப்படாததுக்கு காரணம் உயர்கல்வித்துறை கோவி செழியன் தானங்க இருந்தாரு. இதெல்லாம் நீங்க சொல்லல. மினிஸ்ட்ரி வந்து யங்ஸ்டர்ஸை கொடுத்துருக்காங்க, புதுமையா கொடுத்துருக்காங்க. அவங்க வித்தியாசமா செய்யலாம். அவங்க IAS அதிகாரியோட கன்சல்ட் பண்ணி தங்களை நிலைநாட்டுறதுக்கும் தங்களை அசெட் பண்றதுக்கும் புதிய இதுகளை பண்ணலாம். இப்போ சிவகாசியில ஜெயித்த அந்த அமைச்சரே கீர்த்தனாவா, எல்லாரும் வந்து நான் கரப்டா இருக்கணும் இதா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்க நான் கரப்டா இருக்க போறாங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் முதல்ல வரட்டும். அரசியல் ரீதியா மோடி பிரதமருங்கிறதுக்காக தான் நம்மளோட உழைப்பு இது இருக்கும். அது 3 years பேக் இருக்குது. இன்னும் அது இப்போ நாட் ரஷ் டு கன்க்ளூஷன். பட் அந்த இடத்துக்குள்ள ஒரு நிர்வாக ரீதியா விஜய் ஒரு புதிய இது மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. வளமையான கட்சிகளை வீழ்த்தி வந்து இவரை சிங்கிள் லார்ஜஸ்டா 108 தான் மெஜாரிட்டி கொடுக்கல. எம்ஜிஆரோட ஓட்டு 5 அதிகம், எம்ஜிஆரோட சீட்டு குறைவு. ஸோ அது அவர் நல்லது செய்ய நினைக்கும் போது அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஆட்டு புதுமையா பண்ணும்போது வந்து ராஜ்மோகன் என்ன, கீர்த்தனா என்ன, யாரா இருந்தா என்ன, ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்றதை நம்ம வரவேற்கத்தானே செய்யணும். ஒரு 6 to 8 months நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாட் ரஷ் டு கன்க்ளூஷன் ஆன் கமாண்டிங் தம். விரிவுபடுத்தும் போது மற்ற எந்த சமூகங்களுக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு பாக்குறேன். விஜய் இதுவரை ஜாதி சார்ந்த போன மாதிரி தெரியல. அவரு ஜெனரலா விட்டாரு, எல்லாம் வந்தாங்க. அதுக்குள்ளேயே
இடனா பலது இருக்கே தவிர அவருக்கு அந்த நோக்கத்துக்குள்ள அவர் போன மாதிரி தெரியல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவரை நம்ம இழுத்து பேச வேண்டிய அவசரமோ அவசியமோ இல்லைன்னு தான் நான் கருதுறேன். கேரளா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் விஜய் கலந்துக்குவார்னு சொன்னாங்க. எங்க ஒருவேளை விஜய் கலந்துக்கிட்டா அது ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கம் காட்ட முடியாது போமோ அப்படின்றதால கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. கலந்துக்கலங்கிறது உண்மை. ஏன் கலந்துக்கிறங்கிறது விஜய்க்கு தான் தெரியும். அது விடி சதீஷன் நாயர் ஷோ, தாமோதர மேனன் சதீஷன் நாயரோட ஷோ தான் அது. அவர் மாஸ் லீடர் சதீஷன். அவரை சிஎம் ஆகக்கூடாதுன்னு தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நினைச்சாங்க. கடைசியில மல்லிகார்ஜுன கார்கே தான் மக்கள் தீர்ப்புக்கு நம்ம வணங்குவோம், மக்கள் இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க சதீஷனை நம்ம ஏத்துக்கலன்னா மக்கள் ஏற்று வருவான்னு சொல்லும் போது சதீஷன் அங்க சிஎம்மா வந்தாரு. அது மட்டும் இல்ல, வயநாட்டுல அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் கிளர்ந்து எழுந்துட்டாங்க. நீங்க சதீஷனை சிஎம் ஆக்கல, ஆலப்புழா எம்பி வேணுகோபால சிஎம் ஆக்குனீங்கன்னா, சதீஷனை பழி வாங்குனீங்கன்னா நீங்க அமைதி நிலைமை தான் வயநாடு வரும். வயநாடுல ராகுல்னாலும் ஜெயிக்க முடியாது, பிரியங்கானாலும் ஜெயிக்க முடியாது, தோக்கடிச்சு போடுவோம்னு அந்த மக்கள் சதீஷனுக்காக கலந்து இருந்தாங்க. பாருங்க, அந்த எதிர்கட்சி தலைவரா திறம்பட செயல்பட்டதுனாலும் சரி, அதே மாதிரிதான் இப்போ எதிர்கட்சி தலைவரா மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறனால உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்றாரு. ஃபேக்ட் அது. நீங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்ததுன்னா அது ஷைன் பண்ண முடியாது. இட் இஸ் அப் டு விஜய் டு டிசைட். மைனாரிட்டி கவர்மெண்ட்னால நீங்க பதவிக்காக டெய்லி கவர்னர்ட்ட போனீங்கன்னா கிண்டல் அடிக்கிறாரு. பட் அங்க மெஜாரிட்டி கூட்டணி ஆட்சி பினராயி விஜயன் ஆட்சியே அவரு கடுமையா விமர்சிச்சு சதீஷன் பெரிய ஆளானாரு. சமூக வலைத்தளங்கள், இன்ஸ்டா எல்லாமே சதீஷன் புகழ் பாடிச்சு. மலையாளிகளின் தலைவர் ஆயிட்டாரு. அன்னைக்கு ஏகே ஆண்டனி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு சதீஷன் வந்துட்டாரு. சோ சதீஷன் விஜய் வந்தா விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. விஜய்க்கு கேரளால பாப்புலாரிட்டி இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, நம்பர் 1 ஹீரோவா கேரளாவில் இருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா விஜய்க்கு நெருக்கமான ராகுலுக்கே அங்க மரியாதை கம்மி, விஜய்க்கு நெருக்கமான வேணுகோபாலன் நாயருக்கு அங்க மரியாதை கம்மி. சதீஷன் தான் ஆலினார். சோ அப்ப விஜய் போகாததுக்கு என்ன காரணம்னு விஜய்க்கு தான் தெரியும். நம்மளோட பார்வை விஜய் போனா ஒரு மதிப்பு சதீஷன் கொடுக்கத்தான் செய்வார், அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. ஆனா அதிகார அரசியல்ல வேணுகோபால் அங்க முறியடிக்கப்பட்டுட்டார், வேணுகோபால் சினம் பண்ணப்பட்டுட்டார். நீங்க மேல இருந்து பிள்ளையார் வேலை பண்ணி அம்மையப்பன் தான் உலகம்னு காட்டி வந்துடலாம்னா இவர் முருகநாட்டு கேரள மக்கள் மத்தியில தலைவராயிட்டாரு சதீஷன். சோ சதீஷனுக்குள்ள கைத்தட்டல். ராகுல் காந்தி பேயறிஞ்ச மாதிரி இருந்தாரு, ராகுல் காந்தி பரிதாபமா நின்னாரு. சதீஷன் தான் அங்க ஹீரோ, சதீஷன் தான் அங்க ஸ்டாரு. சதீஷன்ங்கிறது ஏகே ஆண்டனி மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியாட்டு வராரு. மந்திரி பதவி போடுறதுக்கெல்லாம் வேணுகோபால என்ன பார்க்க சொல்லுங்கிறாரு. மதிக்கிறாரு, ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி மதிச்சுதான் தீரணும், சதீஷன் மதிக்கிறாரு. ஆனா கேரளால டிஸ்கஸ் பண்ணுங்கிறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள பிரியங்காவும் ராகுலும் வந்தாலே நீங்க அந்த எடுத்து பாருங்க, ராகுலோட பரிதாப நிலையை பாருங்க, மக்கள் தலைவரா சதீஷன் இருக்கிறத பாருங்க. இது ஏகே ஆண்டனி மாதிரி தான். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏகே ஆண்டனியும் சிதம்பரத்தையும் சொல்லும் போது யாரு பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு காங்கிரஸ் சொன்னா நேர்மையான ஏகே ஆண்டனி தான் சொல்லுவேன். அப்போ சிதம்பரத்துக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை சொல்லி சிதம்பரம் தமிழர்னாலும் மலையாளி ஏகே ஆண்டனி நேர்மையானவர், மக்கள் செல்வாக்கு மிக்கவர்னு சொல்லுவேன். அன்னைக்கு இன்னைக்கு சதீஷன் மக்கள் செல்வாக்கு மிக்கவராட்டு நிற்கிறாரு. 3 பேருமே நாயர் தான். வேணுகோபால நாயர், சதீஷன் நாயர், ரமேஷ் சென்னித்தலா நாயர். ரமேஷ் சென்னித்தலா சீனியர் லீடர், ரமேஷ் சென்னித்தலா சீனியர் லீடர். சதீஷன் அவருக்கு ஒரு செயலாதான், ஸ்டூடெண்ட் தான். பட் சதீஷன் இன்னைக்கு ஒரு மக்கள் தலைவரா எழுப்பி இருக்கிறார். இது சதீஷன் ஷோ, அவுட் அண்ட் அவுட் சதீஷன் ஷோ. சப்போஸ் நீங்க வேணுகோபால் சீஃப் மினிஸ்டரா வந்திருப்பாருன்னா விஜய் கண்டிப்பா போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ விஜய் போகாததுக்கு காரணம் அவருக்கு தான் தெரியும். சதீஷன் சிஎம்னாலும் விஜய் போனா விஜய்க்கு கேரளாவில் முக்கியத்துவம் எதிரொலிக்கத்தான் செய்யும், சதீஷன் முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்வார். பட் இந்த இடம் விஜய் சென்றிக்காக நம்ம பார்க்காண்டா, ராகுல் சதீஷன் அந்த போட்டியை பார்க்கும்போது மக்கள் ஆதரவுல ராகுலோட நோக்கத்தை சதீஷன் முறியடிச்சிட்டாரு. சதீஷன் ஒரு ஏகே ஆண்டனியா கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள உருவாகி வராரு. ரொம்ப திறப்பட இருக்கிறாரு. இக்கானிமிட்டியோட சிறப்பிரஞ்சனா ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா அருமையா டீல் பண்றாரு. காரணம் அவர் சட்டசபையில ஷைன் பண்ணது கேரள மக்கள் மத்தியில ஒரு பெரிய மக்கள் தலைவராட்டு இன்னைக்குள்ள லெவல்ல சமூக வலைத்தளத்திலே ஒருத்தர் மக்கள் தலைவராட்டு எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுங்கிறத சதீஷன் கேரளாவில் நிரூபிச்சிருக்கிறாரு. ஓரளவு சினிமா பாப்புலாரிட்டி உள்ள விஜயும் தமிழ்நாட்டுக்குள்ள நிரூபிச்ச மாதிரி சதீஷனும் கேரளாவில் நிரூபிச்சிருக்காங்கிறது 100% உண்மை. சதீஷன் இஷ்யூ இஸ் எ சினப் டு
ராகுல் காந்தி அன்று வேணுகோபால். சரி, ஓகே. ராகுல் காந்திக்கு கேரளாவில் மரியாதை கொடுக்கப்படாதது ஏத்துக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே போதிய மரியாதை கிடைக்கல. இங்க வரும்போது அமைச்சராகவே அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா இந்நாள் வரை காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, அவ்வளவுதான் அவங்கள ஒரு ஆப்ஷனா தான் விஜய் பாக்குறாரு அப்படி புரிஞ்சுக்கணுமா சார்? காங்கிரஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு விஜய் கூட தான் இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து உடனே நம்ம பிரிஞ்சுட்டாங்க இது பண்ணாங்கன்னு இல்ல. ஒரு அக்ரிமெண்டாட்டு வந்து ராஜ்யசபா, உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி, பார்லிமெண்ட் கூட்டணிலாம் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால கையெழுத்து போட்டுக்கிட்டு உடனே டக்குன்னு அந்த 5ஐயும் வந்து வேண்டான்னு சொல்லிடுவார் நம்ம நினைக்காண்டா. இந்த ஒரு 32 திரண்டு வந்துன்னா கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி ஆயிருக்கும். இப்போ அதிமுக வந்து 32 பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. அது 25 சம்திங், 24 25ஓட ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கு மேல அது ரைஸ் ஆகல. 32 வந்ததுன்னா ஒரு குழுவா ஒன் அக்கேஷன் குழுவா மதிச்சு அது கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வந்துடும். அப்புறம் கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிற ஒரு பார்வை அந்த இடத்துக்குள்ள கிடைச்சிருக்கும். அதிமுக 25 சேர்ந்து 144 வருதா, 108ல இருந்து 144 வருது. இதுல காங்கிரஸுக்கு 5 ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு பூஸ்டா தான் கொடுத்துருக்குது. நம்ம கட்சிக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டு அது பிறகு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டிங் பார்ட்டியா வராங்க அதை எப்படி பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கலாம். அல்ல நீங்க வந்து அந்த 25 வெளியே வச்சுக்கிட்டு 5க்கு கொடுத்தீங்கன்னா 5 பேர் ரொம்ப ஹெவியா கேட்பாங்க. தனக்கு பிறகு தானே தானும். அந்த வகையில தன் கட்சிக்குள்ளதை கொடுத்துக்கிட்டு அப்புறம் காங்கிரஸை பார்க்கலான்னு தான் நினைச்சுக்கலாமே தவிர இதை வந்து ரொம்ப இதுக்குள்ள மோடி அவர்கள் காங்கிரஸை பத்தி பேசின பேச்சு வந்து அது பேசு பொருள் ஆகலனாலும் கூட அவர் திமுகவை குறிப்பிட்டு சொன்னது இன்று இந்தியா முழுக்க திமுகவுடைய பலம் பாருங்க அப்படின்னு பலரும் பேசுறாங்க. மோடி அவர்கள் திமுகவை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன சார்? திமுக 22 எம்பி இருக்குது. எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதலமைச்சர் மகங்கிறனால ஸ்டாலின் எமர்ஜென்சியில கைது செய்யப்பட்டார். ஸ்டாலின் எமர்ஜென்சி கைதுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதுல வந்து ஸ்டாலினை சிஎம் மகன்கிறவே அடிப்பாங்க. அப்போ வித்யாசாகர் தான் அந்த ஜெயிலர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சிட்டி பாபு வந்து ஸ்டாலின் மேல விழுந்து தம்பி அடிக்காதீங்க, என்ன வேணாலும் அடிங்கன்னு சொல்றது. இது எமர்ஜென்சி எதிர்ப்புல கைலமன்ன நாளை குமாரசாமி நாடா எங்க பகுதியை சேர்ந்தவர் சிவப்பு நாடான்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. முதல் புலனாய்வு பத்திரிகை அவர் தான் கொஞ்சம் கட்டாமடா பண்ணுவாரு. பட் அவர் வந்து ஒரு இந்திரா காந்திக்கு ரொம்ப எதிரான ஒரு எமர்ஜென்சி எதிர்த்து அரசியல் பண்ணவர். அவர் ஜெயில இருக்கும்போது வந்து அதை சொல்லுவார், ஸ்டாலினை வந்து இப்படி அடிக்க வருவாங்க. அப்ப சிட்டி பாபும் சாத்தூர் பாலகிருஷ்ணன், அதுல சிட்டி பாபு பேர் தான், ஸ்டாலின் அடிக்கும் போது அவர் மேல விழுந்து தம்பி அடிக்காதீங்கன்னு அந்த அடியெல்லாம் அவர் வாங்கிக்கிடுவார். பிரசவாக்கத்துல இருந்தாரு, வெள்ளாளத்துல இருந்தாரு. எப்ப நான் ஊர்ல இருந்து வரும்போதும் குமரசாமி நாடாரை பார்த்து பேசுவேன். அப்ப அவர் அந்த தகவலை சொன்னார். இது வந்து மோடிக்கும் தெரியும். சோ ஒரு எமர்ஜென்சில இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி கொடுமையால பாதிக்கப்பட்ட ஒரு தலைவர் மு.க. ஸ்டாலின்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் மேல மோடிக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு. பட் இங்க அரசியல் ரீதியாகவும் 22 எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாம் ஸ்டாலின் இருக்குங்கிறது உண்மை. என்ன பிரச்சனைன்னா ஸ்டேட் பிஜேபி வந்து ஆன்டி டிஎம்கேல ஹெவியா இருப்பாங்க, திமுக காரங்களும் சனாதன எதிர்ப்புல ஹெவியா இருப்பாங்க. பட் மோடியை பொறுத்த அளவுல எமர்ஜென்சி வைத்த ஒரு முதலமைச்சர் மகன் ஸ்டாலின் எமர்ஜென்சி கொடுமைக்கு ஆளானாருங்கிறதுல ஸ்டாலின் மேல முழுக்க அவருக்கு ஒரு பற்றும் பாசமும் தெளிவா உண்டு. அது எல்லா காலகட்டத்திலையும் மோடி அதை காட்டிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப காங்கிரஸ் பண்ணது மிகப்பெரிய துரோகம் வந்து காங்கிரஸ் வந்து அந்த கட்சியை ப்ரொபோஸ் பண்ண வேட்பாளர் எடுத்து ஒர்க் பண்ணி ஜெயித்து தான் அந்த கட்சியை வந்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சி வந்து ஒரு 5 பேர் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கூட தெரிவிக்காம டக்குன்னு எதிர்தரப்புல போனது வந்து அந்த கட்சியோட துரோக சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மோடி என்ன நினைக்கிறாருன்னா காங்கிரஸ்னா துரோகிகள், நம்பகத்தன்மையற்றவர்கள்னு இதை இது பண்ணி 71 80 77 80 84ன்னு தொடர்ந்து பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி தலைமை வந்து ஜெயித்திருக்குல்ல, அதை இப்போ நம்பகத்தன்மையற்ற துரோக சிந்தனை கொண்ட நயவஞ்சக நோக்கம் கொண்டவங்கிற அந்த இதை பிராண்ட் பண்ணி 29ல ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள முத தோக்கடிச்சிருந்தங்கிற ஒரு முயற்சியில வந்து மோடி ஈடுபடுறாரு. ஒருவேளை 2014 98 மாதிரி போயிட்டானாலும் கூட முயற்சி தான். பட் அவர் கூட்டணியில் நின்னா இதை மையமா வச்சு தோக்கடிக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் திமுக வந்து இவங்களை காப்பாத்திச்சு. நன்றி உணர்வுங்கிறது கொஞ்சமே இல்லை, துரோகத்தின் உச்சம் காங்கிரஸ்ங்கிறத மோடி வந்து பெங்களூர்ல பேசியிருக்கிறாரு. அதை திமுக காரங்க முரசொல்ல எழுதுறது மட்டும் இல்ல, மேடைகள்லயும் பேசணும். அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு போன்றவங்க எல்லாம் அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். இவங்க வந்து
சனாதன எதிர்ப்புங்கிற அதுக்குள்ளதான் இன்னைக்கும் திமுக காரங்க இருக்காங்க. ஓகே. உண்மை. அவங்களுக்கு முஸ்லிம் மக்கள் வாக்கால இத்தனை தொகுதி வெற்றி பெற்றுங்கிறத உண்மைதான். அதுலதான் அவங்க இருக்கிறாங்க. பட் மோடியை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம், தோத்தாலும் அவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை மோடி கொடுக்குறாரு. காரணம் எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதலமைச்சரின் மகன் எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவருங்கிற அந்த உணர்வு தான். உணர்வு மட்டும்தானா இல்ல கூட்டணிக்கான அத்தியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? மோடி விரும்பலாம், ஸ்டாலின் விரும்பணும் இல்லை. ஓகே. அவங்க இன்னைக்கும் விஜய் கிட்ட போனது ஓட்டு டெம்பரரி ஓட்டு தான், ஒன் டைம் ஓட்டு தான், நம்மகிட்ட வந்துருன்னு தானே எதிர்பார்க்கிறாங்க. இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நம்மகிட்ட வந்துருன்னு தானே அவங்க எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அவங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது விஜய்க்கு ஓட்டு டிசிபேட் ஆகும்னு அவங்க கருதும் போது அது கன்சால்டேட் ஆனா தானே அடுத்த கட்டத்தை யோசிப்பாங்க. நமக்கு ஆசை இருக்கலாம், ஆர்டிக்கு ஆசை இருக்கலாம், பட் முடிவெடுக்க மோடிக்கு ஆசை இருக்கலாம், ஆர்டிக்கு ஆசை இருக்கலாம். முடிவெடுக்க வேண்டிய ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதன எதிர்ப்புன்னு தானே போறாரு. அதுதானே அண்ணாமலை சொல்றாரு, நீங்க சனாதன எதிர்ப்புங்கிறத விஜயும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த முஸ்தபா இவங்க நீங்க ஓட்டு கேட்கும் போது சொல்ல முடியுமான்னு அண்ணாமலை ஆணித்தரமா கேட்கிறார். சார், அண்ணாமலைக்கான ஆதரவு குரல் தொடர்ந்து இப்பொழுது இருவர் இல்ல தமிழ்நாடு பாஜகவிலே பெரிய அளவுல எழும்ப ஆரம்பிச்சிட்டது. அண்ணாமலை வந்தாதான் இனி தமிழக பாஜகவிற்கு எதிர்காலம் இருக்கு, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? அண்ணாமலை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாருங்கிறது அண்ணாமலை தான் முடிவு பண்ணணும். அவர் முன்னாடி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாஜகவில் மத்திய அமைச்சராகலாம், மாநில பாஜக தலைவராகலாம், இல்ல விஜய் பாணியில 2031 டார்கெட் பண்ணி அவரு காய்களை நகர்த்தலாம். என்ன நடத்த போறாருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணி செயல்படணும். நாம அதுல எந்த கருத்தும் சொல்லிட முடியாது. பட் சட்டமன்ற தேர்தலில் அவர் வேண்டா வெறுப்பாதான் பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ நாம அவர் எடப்பாடி வீழ்ச்சி அடைஞ்சாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலங்கிறத நாம சொன்னோம். கேட்டிருப்பீங்க. இப்ப அடுத்த கட்டம் அண்ணாமலைக்கு முடிவுங்கிறது அவர் தான் முடிவு எடுத்து போகணும். மாறில இருக்காரு, அதான் பார்த்து பேசணும். சீமான் அவர்கள் காங்கிரஸ் இருக்கின்ற கட்சியோடு நிச்சயமா கூட்டணிக்கு போக மாட்டார், அது உறுதி. ஒருவேளை திமுகவோடு போக வாய்ப்பு இருக்குமா சார்? இப்ப வெளியே ஏறிட்டாங்க. சீமான் தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு. எப்படி அண்ணாமலைக்கோ மற்ற ஹீரோக்களுக்கும் விஜய் வெற்றி ஒரு கேட்டை ஓபன் பண்ணிருக்கோ, அதே மாதிரி சீமானுக்கும் அது கேட் ஓபன் பண்ணிருக்குது. வாக்கு இழந்ததுலயும் திமுக அண்ணா திமுக போட்டிங்கிற அந்த 77 இருந்து வந்த இதை விஜய் உடைச்சதுல சீமானுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு, கேட்டு திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு. அந்த வகையில தான் சீமான் பார்ப்பாரு. சோ அவரு வரும் தேர்தல்கள்ல திருச்சி கிழக்குல என்ன பண்ண போறாரு, உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், 3 வருஷம் இருக்குது. ஸோ உடனே கூட்டணி அந்த பாணிக்கெல்லாம் அவர் இல்லை. இன்னைக்கும் அவர் தனிச்சுங்கிறதான் சொல்லுவாரு. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தனிச்சு போட்டிங்கிற கருத்தை தான் அவர் முன் வச்சாரு. அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் அவர் விஜயின் வெற்றி தனக்கு கதவு திறந்துட்டு வழி பிறந்துட்டுன்னு தான் அவர் கருதுறாரு. ஒரு வெளிச்சம் அதுல வருதுதான் அவர் பாக்குறாரு. சோ அவர் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நான் பாக்குறேன். அவரோட பார்வை திமுக அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு ஒரு மாற்றுன்னு வரும்போது தான் ஒரு மாற்றா தமிழ் மண்ணை நிற்க முடியும்னு ஒரு டால் பொலிட்டிக்ஸ்ல தான் அவர் நிற்கிறார். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார்.